வாகன பதிவு சான்றிதழை வாகன சட்டப்பிரிவு 430 படி நேரில் வழங்கும் முறையையும் பின்பற்ற வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் கோவையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்ட ஆட்டோ கன்சல்டன்ட் கார் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கத்தினர் சார்பாக கோவை பந்தய சாலையில் உள்ள தெற்கு தாலுகா அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கார் வியாபாரிகள் மற்றும் ஆலோசகர்கள் நல மாநில கூட்டமைப்பின் கோவை மாவட்ட சங்கத்தின் தலைவர் மணிகண்டன், செயலாளர் தம்பு ராதாகிருஷ்ணன், பொருளாளர் ராஜா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில முதுநிலை தலைவர் துரை மற்றும் மாவட்ட முதுநிலை செயலாளர் கோவை ரமேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பழைய 4 மற்றும் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்சி புக் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசின் வட்டார போக்குவரத்து துறையின் புதிய சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் செய்தியாளரிடம் பேசிய முருகேஷ்குமார், வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இருந்து ஆர்சி புக் தபாலில் அனுப்புவதால் பெரும் சிக்கல்களை வாகன வியாபாரிகள் சந்தித்து வருவதாகவும், எனவே வாகன பதிவு சான்றிதழ்களை போக்குவரத்து சட்டம் 1989 பிரிவின் 430 படி கோட் ஸ்டாண்ட் ஒட்டிய அங்கீகார கடிதத்துடன் வரும் நபர்களிடம் தேவைப்படுபவருக்கு நேரில் வழங்கும் முறையை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இது தொடர்பாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கவனத்திற்கு எடுத்து சென்றுள்ளதாக கூறிய அவர், தமிழக அரசு இந்த விவகாரத்தில் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதே கோரிக்கையை வலியுறுத்திய கோயம்புத்தூர் இருசக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் கூறுகையில், ஆர்சி புத்தகம் தபாலில் பெறுவதால் வியாபாரிகளுக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறிய அவர், இதனால் வீணாக காலதாமதம் ஏற்படுவதோடு தொடர்ந்து வியாபாரம் செய்வதில் சிக்கல்கள் நீடிப்பதாக தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆட்டோ கன்சல்டன்ட் மற்றும் டீலர்ஸ் வெல்ஃபேர் சங்கம் சார்பாக கார் விற்பனையாளர்களும், இதேபோல முன் சொந்தமான இரு சக்கர வாகன விற்பனையாளர்கள் சங்கத்தின் சார்பாக விற்பனையாளர்கள் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 39 மாவட்டத்தில் சுமார் 15,000 பேர் 4 சக்கர வாகன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சுமார் 20,000 பேர் பக்கம் 2 சக்கர வாகன பழைய கார் வாங்கி 2 வீலர் வாங்கி வித்துட்டு இருக்கோம். இதில் ஆர்சி கார்டு நாங்கள் பணம் கொடுத்து வாங்குற ஒரு காரோட 2 வீலரோட பணம் கொடுத்து ஒரு ஆர்சி ஓனத்தை வண்டி வாங்கிட்டு வந்துடுறோம். அதில் நாங்கள் பேமெண்ட் பண்ணி ஃபைனான்ஸுக்கு பேமெண்ட் பண்ணி ஆர்சி புக்கு எங்களுக்கு கொடுக்கணும். அந்த என்ஓசி போய் ஹெச்பி கேன்சலுக்காக ஆர்டிஓஸை கொடுத்தோம் அப்படின்னா அது நேரடியாக பழைய ஓனருக்கே போயிடுது. அவங்க திரும்ப எங்ககிட்ட கொடுக்குறதுல காலதாமதம் ஏற்படுத்துறாங்க. புதுசாக அந்த வாடிக்கையாளருக்கு அவங்களோட பேரில் மாற்றி கொடுக்குற எங்களோட பொறுப்பு. அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் ரொம்ப லேட் ஆகுது. 15 நாள் 20 நாளைக்கு மேலே ஆகுது. அதனால 1989 சட்டப்படி 430வது பிரிவின்படி கோர்ட் ஸ்டாம்ப் ஒட்டி ஒரு உரிமையாளர்கிட்ட அங்கீகார கடிதம் பெற்றுட்டு வந்தால் அதை நம்ம கையிலேயே கொடுக்கலாம்னு ஒரு சட்டம் இருக்குது. இது தகவல் உரிமை சட்டத்தின்படி நான் கேட்கும்போது அது இருக்குது. அந்த சட்டத்தில் எதுவும் மாற்றம் இல்லைன்னு எங்களுக்கு வந்திருக்குது. அதனால அந்த முறையை நடைமுறைப்படுத்த சொல்லி நாங்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அரசுக்கு. அதே மாதிரி பணி எல்லாமே ரொம்ப லேட் ஆகுதுங்க. ஒரு ஹெச்பி கேன்சலுக்கு நாங்கள் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 1 மாதம் ஆகுது. நேம் டிரான்ஸ்ஃபர் உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா 1 மாதம் ஆகுது. ஹெச்பி கேன்சலுக்கு 1 மாதம் ஆகி அதுக்கப்புறம் நேம் டிரான்ஸ்ஃபர் 1 மாதம் ஆனால் 2 மாதம் அந்த ஆர்சி புதுசாக வண்டி வாங்குறவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கை நாங்கள் கையில் கொடுக்குறதுக்கு தபால் மூலமாக தான் போகுது. 2 மாதம் ஆயிடுது கையில் போய் சேர்றதுக்கு. இது அந்த வண்டி வாங்குற வாடிக்கையாளர்கிட்ட எங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுது. நாங்கள் ஏதாவது சீட்டிங் பண்ணுறோம், நாங்கள் தான் தப்பு பண்ணுற மாதிரி ஆகுது. ஆனால் உண்மையிலே நடக்கிறது ஆர்டிஓ ஆஃபீஸில் நடக்கிற லேட்னால இது ஆகுது. அதனால இதை எளிமைப்படுத்த முடியும். சாத்தியம் உள்ள இந்த 1989 பிரிவு 430 பிரிவை மறுபடியும் அமல்படுத்த சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமா தமிழ்நாடு முழுவதும் 39 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சுமார் 15,000 பேர் 4 சக்கர வியாபாரிகள், 20,000 பேர் 2 சக்கர வாகன வியாபாரிகள் எல்லாரும் சேர்ந்து இது நடத்திட்டு இருக்கோம். இது அரசுக்கு கோரிக்கையாக கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள், ஆர்டிஓ எல்லா அலுவலர்களுமே கொடுத்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அதனால ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் அரசோட கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது நடக்குதுங்க. அதான் விஷயம்.